ஒரு கொஷின் கேட்கட்டுமா? நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்களா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயமா? ஜாப் சேஞ்ச் பண்ண பயமா? ஒரு நியூ சிட்டிக்கு மூவ் ஆன பயமா? இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நீங்களும் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்களா? சேஃபாக இருந்தால் போதும், ரொம்ப ஓவராக ட்ரை பண்ண வேணாம், ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது? அப்போ கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ராப்ளம் உங்களோட கேரக்டரில் கிடையாது, உங்களோட அப்ரிங்கில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஐடியா இருக்குது, ஸ்கில் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்கும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவனோட வாய்ஸ் கிடையாது. நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் கேட்குற அந்த வாய்ஸ் தான் அது. சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன கேட்டு வளர்ந்துருப்போம் தெரியுமா? ஓடாத, கீழே விழுந்துருவ, அது நமக்கு செட் ஆகாது, நமக்கு சேஃப் தான் முக்கியம், ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிலாம் கேட்டிருப்போம். அப்போ அது லவ் மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதே சென்டென்ஸ் நம்ம டெசிஷனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இப்போது நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஜாபை சூஸ் பண்ணுறப்போ பேஷன் பக்கம் போகணும்னு சொல்லி தோணும். ஆனால் மைண்டில் ஒரு வாய்ஸ் வரும், ஜாப் அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் நம்ம எவ்வளோ அன்ஹாப்பியாக இருந்தாலும் ரிசைன் பண்ண பயமாக இருக்கும். பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்கில் லேர்ன் பண்ண ஆசையாக இருந்தாலும் மணி இன்வெஸ்ட் பண்ண ஹெசிடேட் பண்ணுவோம். பயனால் நம்மளோட ட்ரீமையே நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். பயனால் நம்ம ட்ரை பண்ணுற சான்ஸே கம்மியாகுது. வேர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நம்ம பயப்படுற விஷயம் நடக்கிறதே கிடையாது, ஆனால் நம்ம ட்ரை பண்ணாமலே நம்மளோட லைஃப் போயிடுது. ரிலேட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் ஆகிட்டான், உன்னோட ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகிட்டான், ஏஜ் போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்? ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஏஜில் நம்ம சேஃபாக இருக்கிற டிசிஷனை எடுத்துடுறோம். ஸோ சேஃப் லைஃப் சூஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் உண்மையில் நம்ம பொட்டென்ஷியலை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சரி, பயத்தை நம்ம வீட்டில் கற்றுக்கிட்டோன்னா அதை எப்படி பிரேக் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ட்ரூத், பயம் போயிடுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பயம் இருந்தாலும் மூவ் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன தெரியுமா? ஸ்மால் ரிஸ்க் மெத்தட். பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாப் சேஞ்ச் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்கை ரொம்ப பெருசாக பார்த்து தான் பயம் வரும். சின்னதாக எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? சேஃப்டி நெட் க்ரியேட் பண்ணுங்கள். மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அப்போ பிரெயின் காம் ஆகும். பிரெயினுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நம்ம பேரண்ட்ஸ் சர்வைவல் ஜென்ரேஷன், ஆனால் நம்ம ஒரு க்ரோத் ஜென்ரேஷன். அவங்க சேஃபாக இருந்து சர்வை பண்ணாங்க, நம்ம ரிஸ்க்கை கால்குலேட் எடுத்து க்ரோ ஆகலாம். நம்ம பயப்படுற ஒரு விஷயத்த டெய்லி ட்ரை பண்ணுறது தான். டெய்லி ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபுள் திங்கை ட்ரை பண்ணுங்கள். பப்ளிக்காக பேசுங்க, ஒரு நியூ ஸ்கில்லை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபியர் மஸ்கில் வீக் ஆகும். பயம் இருந்ததுனால நீங்கள் வீக்குன்னு இல்லை, பயம் இருந்தும் மூவ் பண்ணால் தான் ஸ்ட்ராங். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறதும் பயம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. பயம் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கீப் இன் டச். தேங்க்யூ.